ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். இது ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூவா இல்லை ஒரு டெம்பரரியான இஷ்யூவா, நிஜமாலே இந்த பேங்க்கில் ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதை பற்றின சில அப்டேட்ஸும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் மார்னிங்லேயே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சேர்மன் சக்கரபூர்த்திங்கிறவர் நேற்றுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருந்தாரு. அந்த ரெசிக்னேஷன் லெட்டரில் எனக்கு சில எத்திக்கல் கன்சர்ன்ஸ் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தார். இது எல்லாரும் பார்த்த உடனே ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஏடிஆர், அதாவது யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் 7% மேலே விழுந்திருந்தது. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ்லையும் இன்றைக்கி அது விழுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் இதை பற்றி மார்னிங் ஒரு போஸ்ட்டும் மேக் பண்ணியிருந்தேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓப்பனிங்லேயே கிட்டத்தட்ட 8% கிட்ட ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எந்த மேஜர் இஷ்யூஸும் இல்லை. திஸ் இஸ் நாட் அ கேஸ் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னு கேகே மிஸ்த்ரி சொல்லியிருக்காரு. நம்ம கான்ஃபரன்ஸ் கால்லேருந்து சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் எடுத்து பார்ப்போம். இன்றைக்கி மார்னிங் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் கூட ஒரு கான்ஃபரன்ஸ் கால் வச்சுருந்தாங்க. அதில் இருக்கிற சில இம்பார்ட்டண்டான கோட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்டிடுறேன். சசிதரன் ஜெகதீஷன் இவர் தான் வந்து சிஇஓ ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க். போர்டு அன்அவேர் ஆஃப் இஷ்யூஸ் ஃப்ளாக் பை சக்கரபூர்த்திங்கிறத சொல்கிறாரு. ஸோ சக்கரவர்த்தி எதை பற்றி பேசுகிறாருங்கிறது இவங்களுக்கு தெரிலங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. கேகே மிஸ்த்ரி இவர் ஃபார்மர் சிஇஓவாக இருந்தார், இப்போது சேர்மனாக இருக்கார். வி ஹவ் பீன் தரோலி ஆடிட்டட் பை ஆர்பிஐ. இதில் எந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸுமே இஷ்யூஸ் இல்லை. மேபி ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தமாக சில கன்சர்ன்ஸ் அவருக்கு இருந்திருக்கலாம், அதனால தான் அவர் ரிசைன் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேகே மிஸ்த்ரி சொல்லியிருக்காரு. அட்டானோ சக்கரபூர்த்தி, அதாவது ரெசிக்னேஷன் கொடுத்தவர், என்டிடிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்துருக்காரு, ப்ரைவேட்டாக கொடுத்துருந்துருக்காரு. என்டிடிவி ரிப்போர்ட் பண்ணது மட்டும் தான் நான் உங்ககிட்ட இப்போது படித்து காட்டுறேன். நாட் பாயிண்டிங் அவுட் டு எனி ராங் டூயிங்ஸ் அட் த பேங்க், மை ஐடியாலஜிஸ் டிட் நாட் மேட்ச் வித் த ஆர்கனைசேஷனுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது இனிமேல் கிளியராக இல்லை. பட் நாட் பாயிண்டிங் அவுட் டு எனி ராங் டூயிங்ஸ் அட் த பேங்க்னு சொன்னாலே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எந்த இஷ்யூ இல்லைங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. பட் அவருக்கு நிஜமாலே என்ன கன்சர்ன்ஸ், போர்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாங்கிறதுலாம் நம்மளுக்கு இனிமேல் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. பட் மோர் ஆர்லெஸ் பார்க்கும்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு ஸ்ட்ரக்சரல் இம்பாக்ட் அந்த பேங்க்காக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இன்வெஸ்டர்ஸ் மத்தியிலையும் இந்த ஐடியாஸ் வந்திருக்கலாம். அதனால தான் 8% 9% கரெக்டான ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொஞ்சமாக ரெக்கவரி காமிச்சிருச்சு. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 800 ருபீஸ், ஆக்சுவலி 815 ருபீஸ் வரைக்கும் போச்சு. இப்போ மறுபடியும் 800 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ பெரிய இஷ்யூவை ஃபேஸ் பண்ணலங்கிறது தான் தோணுது. இன்னுமே நம்ம இந்த இஷ்யூவில் டீப்பாக டிக் பண்ணி ஏதாவது இஷ்யூஸ் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர். நம்ம கம்ப்ளீட் அவேர்னஸோட இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக அது கீழே விழுந்தாலோ மேலே போனாலோ என்ன பண்ணணுங்கிற ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கேருந்து அது ஒரு 15% 10% கரெக்ட் ஆச்சு வேறு ஏதாவது இஷ்யூனால, பட் நம்ம எதுவுமே டீப் ரிசர்ச் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா வி வில் அகெயின் கோ இன் டு பேனிக் மோட். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரீசெண்டாக தான் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. நிறையா பேர் இந்த ஃபால் அக்யூமுலேட் பண்ணுறங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் பயப்படுற அளவுக்கு எதுவுமே இப்போதைக்கு வரலங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இதுக்கு மேலே ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நேற்றுக்கு யூஎஸ் ஃபெட் எந்த ரேட் கட்டும் பண்ணலை. இந்த இயரில் நாங்கள் ஒரு ரேட் கட் பண்ணாலே பெருசுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ளேஷனை கொஞ்சம் ஹைக் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டும் நேற்றுக்கு சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஆயில் ப்ரைஸஸ் மறுபடியும் ஷூட் அப் ஆகிருக்கு. இஸ்ரேல் ஈரானில் மறுபடியும் ஒரு குண்டு போட்டிருக்காங்க. ட்ரம்ப் வந்து அதுக்கு நாங்கள் ஹாப்பியாக இல்லை, பட் ஈரான் இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணால் நாங்கள் கண்டிப்பாக வந்து சேர்ந்து அடிப்போங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது இன்னுமே எஸ்கலேட் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால தான் நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிலீஃப் ரேலி மாதிரி தான் தெரியுதே தவிர கண்டிப்பாக இந்த டென்ஷன்ஸ்லாம் இன்னுமே போயிட்டுருக்குங்கிறது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரும் வந்து இந்தியன் ருபிக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது, இல்லை இந்தியன் ருபி வீக்கனாக இருக்குன்னு கூட சொல்லலாம். 93.2 ருபீஸ்க்கு போயிடுச்சு இந்தியன் ருபி. நான் சொன்ன மாதிரியே இதை மார்னிங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் நிறையா சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி 50 2.25% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 2% கிட்ட ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மிட் கேப் ஸ்மால் கேப்போ கிட்டத்தட்ட 2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. செக்டரெலாம் பார்த்தா எல்லா செக்டர்ஸுமே இன்றைக்கி செம்மடி வாங்கிட்டு இருக்கு. முக்கியமாக நிஃப்டி ரியல்ட்டி, நிஃப்டி பேங்க்லாம் ஆப்வியஸ்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க் அடி வாங்கினா நிஃப்டி பேங்க் அடி தான் வாங்கும். எல்லாமே 3% கிட்ட ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம வெயிட் பண்ணி ஈவினிங் மார்க்கெட்ஸ் எப்படி க்ளோஸ் இருக்குதுன்னு பார்த்து ஈவினிங் வீடியோவில் ஃபர்தர் அப்டேட்ஸ் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த குவிக் அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.